ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட முன்னோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடமும் மருத்துவம் என்ற தலைப்பில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளும் 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அதில் உள்ள உறுப்புக்கள் எவை அந்த உறுப்புக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது அல்லது விபத்து ஏற்படும் பொழுது குறிப்பிட்ட இந்த பாவங்களில் எந்த பாவத்தில் 6ஆம் இடமோ அல்லது விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களோ அமையும் பட்சத்தில் அந்த பாவகத்துக்கு உரிய உடல் உறுப்புகள் பாதிக்கிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு 6ஆம் இடம் இருக்கும் அல்லவா, அந்த 6ஆம் இடம் ஒவ்வொன்றும் மீனம் முதல் மேசம் வரை எந்த ராசியில் அமைகிறதோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அல்லது உடல் அங்கங்கள் பாதிக்கப்படுகிறது அல்லது சேதப்படுகிறது அல்லது நோயினால் தாக்கப்படுகிறது என்பது நடைமுறையில் பார்த்த பிறகு ஒவ்வொன்றையும் காணொலிகளாக தந்துவிடுவது என்ற முயற்சியோடு தந்துவிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி, இந்த மகர ராசியில் இருக்கும் உறுப்புகள் எவை அதனுடைய நோய் தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும், அதற்கான உணவு முறை எது அதற்கான பரிகாரங்கள் எது, அதற்கான முத்திரை மருத்துவங்கள் எது போன்ற தகவலை இந்த காணொலியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இது மகர லக்கணத்துக்கு உரிய உடல் பாகங்கள் என்று பார்க்கும் பொழுது முழங்கால், மூட்டுக்கள், எலும்பு அழற்சி, வெட்டுக்காயங்கள், நிறக்குருடு, ஒளி சிதறல் அல்லது சுத்தமாக நிறம் தெரியாமல் பலகீனமடைதல், மூக்கில் ஏற்படும் புண்கள், மூட்டு வலிகள், சிறுகுடல், கால் நரம்புகள் பலகீனம், மனநோய் பாதிப்பு, தேவையில்லாத கனவுகளால் ஏற்படும் பயம், உண்ட உணவு சரியாமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இவை அனைத்து வகை உபாதைகளும் இந்த மகர ராசி சுட்டி காட்டுகிறது. இந்த மகர ராசி என்பது சனியினுடைய முதல் வீடு. இந்த சனியினுடைய பாதிப்போடு இது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தன்மையோடு இந்த பாதிப்பு இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இது சூரியனுடைய நட்சத்திரம், உத்திராடத்தினுடைய நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்ற 3 பாதங்களும் நடு நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்ற வகையிலும், அடுத்து செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதமும் 2ஆம் பாதமும் இது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக சனியும் சூரியனும் சேர்ந்த நோய்கள் அல்லது சனியினுடைய நோய்கள் சூரியனுடைய தன்மையோடு வெளிப்படுத்தக்கூடியது. கிருத்திகை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் கடைசி 3 பாகங்களும், அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உள்பட 3 பாதங்களும், அடுத்து சந்திரனும் சனியும் சேர்ந்த தாக்கத்தோடு சனியினுடைய நோய்கள் சந்திரனுடைய தன்மையோடு திருவோணம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்ற 4 பாதங்களும் அதனுடைய தன்மையோடு வெளிப்படுகிறது அல்லது பாதிக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து செவ்வாயினுடைய 2 பாதங்கள், சித்திரையின் அவிட்டத்தினுடைய 2 பாதங்களும், அதாவது முதல் பாதமும் 2ஆம் பாதமும் சனியினுடைய தாக்கத்தோடு சனியினுடைய பாதிப்போடு செவ்வாயினுடைய தன்மையோடு வெளிப்படுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த மகர லக்கணத்தில் பிறந்து விட்டாலே இவர்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இவர்கள் பார்க்காமல் வாழ்நாளை கடக்க முடிவதில் இல்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன வயதாக இருக்கும் பொழுது அடிக்கடி வண்டி வாகனங்களில் மற்றும் உடற்பயிற்சி காலத்தில் ஏற்படக்கூடிய முழங்கால் பாதிப்பு அல்லது எலும்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு மற்றும் எந்த எலும்புகளாக இருந்தாலும் அந்த எலும்பினுடைய முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட வடிவமான மூட்டுக்கள் அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளுடைய பாதிப்பு இல்லாமல் இவர்கள் கடப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அதில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய
வெப்பத்தால் அல்லது வெப்பம் சம்பந்தப்பட்ட அல்லது சூடு சம்பந்தப்பட்ட கட்டிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அல்லது சீல் பிடித்து உடைவது போன்ற தொந்தரவுகளை சூரியன் காட்டுகிறது. அதற்கடுத்தது சந்திரன் என்று பார்க்கும் பொழுது ஒரு எலும்புக்கும் மற்றொரு எலும்புக்கும் இடையே உள்ள ஜவ்வு போன்ற அல்லது எண்ணெய் வடிவத்தில் இருக்கக்கூடிய சுரப்பினர் அல்லது இயல்புக்கு அதிகமாக சுரப்பதாலோ அல்லது இயல்புக்கு குறைவாக அந்த சுரப்பினர் சுரப்பதால் ஏற்படக்கூடிய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று மோதி குருத்தெலும்புகள் பாதிக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய வலிகள் சம்பந்தப்பட்டது, கட்டிகள் சம்பந்தப்பட்டது அல்லது பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவலை சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் இந்த முழங்காலினுடைய விழிப்பகுதியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், விபத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள், கால் ஒடிதல், எலும்பு உடைதல், கிராக் வருதல் போன்ற அல்லது விரிசல் வருதல் போன்ற தகவல்களை அவிட்ட நட்சத்திரம் அடையாளம் காட்டுகிறது. ஆக இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமான் கோயிலினுடைய வழிபாடு, அதாவது மழையும் இல்லாமல் ஆற்றோரம் நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமையும். அடுத்து மகர இலக்கணத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு அலங்காரமுள்ள பெண் தெய்வம் அல்லது அலங்காரமற்ற பெண் தெய்வம் அல்லது தலை மட்டும் சிரசை மட்டும் வணங்கி வரக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு சாலச் சிறந்ததாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்தது இதற்கு சந்திர மௌலீஸ்வரர் என்று முசிறிக்கு பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு சென்று வரும் பட்சத்தில் இது சாலச்சிறந்த பரிகாரமாக அமைகிறது. இது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மனுடைய கோயில் வழிபாடு உடம்பில் ஏற்படும் கட்டிகள், அம்மைகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் அமையக்கூடிய நோய்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் அமையக்கூடிய நோய்களை சரி செய்வதற்கு அல்லது அதனுடைய பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கு செவ்வாயினுடைய ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அர்ச்சனை செய்து வர அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து என்று அங்கே இருக்கக்கூடிய மண் மருந்தை தருகிறார்கள். அது சாலச்சிறந்த நிவாரணியாக அமைகிறது என்பது எண்ணற்ற நண்பர்களுக்கு சுட்டிக்காட்டி சென்று வந்திருக்கிறார்கள், குணமும் அடைந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த முடிகிறது. ஆக இது ஒரு மண் ராசி, நிலராசி என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலராசியில் இருக்கக்கூடிய நெருப்பு நட்சத்திரம், மண்ணுடைய நட்சத்திரம் மற்றும் நீர் நட்சத்திரங்களுடைய தன்மையோடு அமைகிறது. அதே சமயத்தில் இதற்கு நீர்முத்திரை என்று சொல்லக்கூடிய வருணமுத்திரை சாலச்சிறந்த வழி நிவாரணியாக அமைகிறது. அதுக்கடுத்தது மண் சம்பந்தப்பட்ட முத்திரையான பிருத்திவி முத்திரை சாலச்சிறந்த முத்திரையாக அமைகிறது. வருண முத்திரை என்பது சுண்டு விரலினுடைய நுனியும் கட்டை விரலினுடைய நுனியும் சேர்த்து மற்ற விரல்களை நேராக நீட்டி தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக அமையும்படி அமர்ந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து உங்களுடைய இயல்பான சுவாசத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே போதுமானது. அதுதான் வருணமுத்திரை. வருணமுத்திரையால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய இயல்பான வேகம் குறையாமலும் இயல்பு வேகத்திற்கு அதிகமாக போகும் பொழுது இயல்பான வேகத்துக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை இந்த வருணமுத்திரையை தருகிறது. அடுத்து பிருத்திவி முத்திரை என்று பார்க்கும்போது உடலில் உள்ளக்கூடிய மண் தத்துவம், அதாவது சக்தியினுடைய தத்துவம் அதிகமாகி நோயினுடைய பாதிப்புகளை குறைப்பதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக தெய்வங்களை பார்த்துவிட்டோம், உணவுகளை பார்த்துவிட்டோம், அதே சமயத்தில் பரிகாரங்களையும் பார்த்துவிட்டோம். அதற்கு அடுத்தது உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தகவலையும் பார்த்தோம், அதனால் ஏற்படக்கூடிய நோய்களையும் பார்த்தோம். இனி அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.